வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய துணை தேடும்போது, இதுவும் ஒரு சிறு கதை தான். இந்த கதையிலும் ஒரு பெண்ணை பற்றியது தான். ஒரு பெண் கணவனாலும் சுற்றத்தாரும் புறக்கணிக்கும் பொழுது அவள் மனம் தடுமாறாமல் எந்த வகையில் தன்னை காத்து கொள்ள முடியும் என்று ஒரு முடிவெடுத்து துணிந்து நிற்கிறாள். அந்த கதை தான் இந்த துணை தேடும்போது. அத்தியாயம் 1. தோட்டத்தை பார்வையிட்டு முடித்து தியாகேசன் உள்ளே திரும்பினார். செருப்புகளில் அப்பிக்கொண்டிருந்த மண்ணை வராண்டாவில் கிடந்த மிதியடையில் தேய்த்து உதறினார். குற்றம் ஏதும் சொல்ல முடியாதவாறு மருமகள் மஞ்சுளா தோட்டத்தை சுத்தமாக பெருக்கி வைத்திருந்தாள். கடைக்கு புறப்படும் முன் எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றிவிட்டுதான் கிளம்பியிருந்தாள். உதட்டை சுழித்து கொண்டு யோசனையுடன் உள்ளே நுழைந்தார் தியாகேசன். முன்பு பக்கத்து சிறு அறையில் விமலா புத்தகங்களுடன் உட்கார்ந்திருந்தாள். படிக்கிற பெண்ணை சிரமப்படுத்தக்கூடாது என்பது அவரது கொள்கை. மேலும் விமலா அவருடைய செல்ல மகள். தாயை இழந்தவள். வலது காலை எடுத்து வைத்து வீட்டுக்குள் வந்திருக்கும் மருமகள் இருக்கும்போது அவருடைய செல்ல மகள் வீட்டு வேலைகளை செய்து ஏன் சங்கடப்பட வேண்டும்? சமையலறைக்குள் சென்று எட்டி பார்த்தார். மேடை பரிசுத்தமாக காணப்பட்டது. கேஸ் அடுப்பு சிறிதளவும் எண்ணெய் பிசுக்கின்றி மிகவும் சுத்தமாக துடைக்கப்பட்டிருந்தது. அலமாரி தட்டுகளில் பாத்திரங்கள் பளபளத்தன. அரிசி பருப்பு வைக்கப்பட்டிருந்த டின்கள் நன்றாக மூடப்பட்டிருந்தன. புளிஜாடியை அழுத்தமாக மூடி துணியை சுற்றி பாதுகாப்பாக வைத்திருந்தாள். வெளியே வந்து சாப்பாட்டு அறை ஓரத்தில் இருந்த குளிர் சாதனை பெட்டியை திறந்தார். கீழ்த்தட்டிலிருந்து பிளாஸ்டிக் கூடை சுத்தமாக கழுவப்பட்டு காய்களை கொள்ள தயாராக இருந்தது. மேல் தட்டுகளில் மீதியான உணவு எவர் சிலர் பாத்திரங்களில் மூடி போட்டு வைக்கப்பட்டு இருந்தன. சுவற்றுக்குள் பதித்திருந்த பெரிய அலமாரியை திறந்து நோட்டமிட்டார். மேல் தட்டில் அவரது ஆடைகள் துவைத்து தேய்த்து ஒழுங்காக அடுக்கப்பட்டு இருந்தன. அடுத்த தட்டில் மகனது உடைகள் அவ்வனமே சீராக வைக்கப்பட்டிருந்தன. மூன்றாவது தட்டில் விமலாவின் சேலைகள் ரவிக்கைகள் பேட்டி போட்டு அடுக்கப்பட்டிருந்தன. கடைசி தட்டில் மஞ்சுளா தனது சேலைகளை ஒரு பக்கம் ஒழுங்காக அடுக்கி வைத்திருந்தாள். தாடை இருக்க அவர் அலமாரியை சாத்தினார். வேண்டாத மனைவி கால்பட்டால் குற்றம், கைப்பட்டால் குற்றம் என்பார்கள். மஞ்சுளா அவருக்கு வேண்டாத மருமகள். நித்தம் எதையாவது கண்டுபிடித்து அவளை சாடாவிடில் அவருக்கு பொழுது போகாது, மனம் மாறாது. மஞ்சுளாவை மருமகளாக ஏற்க அவருக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. ஆனால் சோமு ஒரே பிடிவாதமாக தனது ஆசையை நிறைவேற்றி கொண்டு விட்டான். அப்பா பிடி கொடுத்து பேச மறுக்கவே அவன் மஞ்சுளாவை பதிவு திருமணம் செய்து கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து விட்டான். அந்த நாளை அவர் மறக்க இயலுமா? மனைவி மாரடிப்பார். மறைந்து போய் ஓராண்டுக்கு பின்னர் அவர் தன் மகனுக்கு பல இடங்களில் பெண் தேடிக் கொண்டிருந்தார். MBA படித்துவிட்டு நாதன் கம்பெனியில் விற்பனை பகுதியில் தலைமை அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்தான் சோமு. அவனுக்கு கிடைக்க போகும் வரதட்சணையை கொண்டு விமலாவின் கல்யாணத்தை விமர்சையாக முடித்துவிட கணக்கு போட்டு கொண்டிருந்தவர் ஆசையில் மண் விழுந்தது போல மகன் காதலில் விழுந்து விட்டான். அதே நிறுவனத்தில் கணக்கர் வேலை பார்த்த மஞ்சுளா மீது அவனுக்கு ஆசை ஏற்பட்டிருந்தது. சாதி மத பிரச்சனை இல்லாத காதல். ஆனாலும் அப்பா முட்டுக்கட்டை போட்டார். காரணம், மஞ்சுளா மிகவும் சாதாரணமான குடும்பத்து பெண். அவளுடைய தந்தை நாகநாதன் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர். அண்ணன் கட்டட பொருள் விற்பனை நிறுவனம் ஒன்றில் மேற்பார்வையாளர். வாடகை வீட்டில் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம். நாகநாதனை அவர் சம்பதியாக்கி கொள்ள விரும்பவில்லை. அதனால் பெண் பிடிக்கவில்லை என்று ஒரே குண்டை தூக்கி போட்டார். பெண் பிடிக்கவில்லை என்று அப்பா சொன்னதை கேட்டு மகன் வெகுண்டு போனான். ஏன் பிடிக்கலை? மஞ்சுளாவுக்கு என்ன குறை? அழகில்லையா, படிப்பில்லையா? விவாதித்தான். கோபத்தில் இறைந்தான். அழகு இருந்து விட்டால் போதுமா? குடும்ப பின்னணி வேண்டாமா? அந்தஸ்து தேவையில்லையா? 10 ரூபாய் புரட்ட முடியாத பரதேசி குடும்பத்திலையா காலை வைப்பது? மூர்க்கமாக விவாதித்தார். இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீ இந்த காதலை மறந்துவிட வேணும். வேறு இடத்தில் பெண் பார்க்க முடிவு செய்திருக்கிறேன். மகனை அதட்டினார். அவரது மிரட்டல் உரட்டலுக்கு அவன் மசியவே இல்லை. அப்பாவும் மகனும் மனத்தாங்களுடன் பேச்சுவார்த்தையின்றி வீட்டில் வலை வந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் காலை அலுவலகம் போன சோமு வீடு திரும்பவே இல்லை.
தியாகேசன் பயந்து போய்விட்டார். நேரம் செல்ல செல்ல கவலை அதிகமாயிற்று. மூட்டைப்பூச்சி மருந்திலிருந்து தண்டவாளம் வரையுள்ள தற்கொலை சாதனங்கள் அத்தனையும் அவரது கற்பனையில் வரிசையாக நின்றன. நடு இரவாகியும் மகன் வீடு திரும்பாதது கண்டு பதறிப்போனார். இரவு முழுவதும் தூங்காது வீட்டில் வளைய வந்தார். மறுநாள் காலையும் அவனை காணவில்லை. அவரது கலவரம் தீவிரமாகியது. அன்றைய மாலை பொழுது மகன் வீடு திரும்பாததை கண்டு நடுங்கி போய் தேடத் தொடங்கினார். அவனுடைய நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று விசாரித்துவிட்டு சங்கதி ஒன்று புரியாத குழப்பத்துடன் வீட்டிற்கு திரும்பி விளக்கை போட்ட நேரம் வாயிற்கதவு தட்டப்பட்டது. என்ன சங்கதியோ, யார் எந்த பயங்கரத்தை வந்து சொல்ல போகிறார்களோ என்ற கிளியில் வாயிற்கதை திறந்தவருக்கு பெருத்த அதிர்ச்சி. மஞ்சுளாவுடன் சோமு வராந்தாவில் நின்று கொண்டிருந்தான். இடையில் புத்தம்புது காஞ்சிபுர பட்டும், நெற்றில் குங்கும பொட்டும், தலை கொள்ளா மல்லிகை பூவும், கழுத்திலே மஞ்சள் சரடுமாக நின்றவளை பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா, என்னை மன்னிக்கணும். உங்கள் விருப்பத்தை மீறி நான் மஞ்சுளாவை திருத்தணியில் இன்று காலை கல்யாணம் செய்து கொண்டு விட்டேன். நான் செய்தது தவறு என்று தோன்றினாலும் எங்களை ஆசீர்வதித்து ஏற்றுக்கணும். குழைவாக பேசிக்கொண்டு நடைக்குள் வந்தவன் தன் புது மனைவியுடன் தடாலென அவர் காலில் விழுந்து வணங்கினான். எங்களை வாழ்த்துங்க அப்பா என்று தழுத்தான். தங்கை விமலா உள்ளே இருந்து ஓடி வந்து திகைப்புடன் முன்னரையில் நின்று கொண்டிருந்தாள். அந்த வேளையில் அக்கம் பக்கத்தார் கேட்கும்படி கத்தி கூச்சலிட்டு ரகளை செய்து தனது கௌரவத்தை நாசப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை தியாகேசன். மேலும் கல்யாணத்திற்கு ஒரு பெண் வீட்டில் இருக்கும்போது மகனுடன் சண்டை போட்டு கொண்டு நிற்க முடியுமா? விமலாவின் கல்யாணம் இதனால் பாதிக்கப்பட்டு விட்டால் மகனை அந்த நிமிடமே மன்னித்து விட்டார் தியாகேசன். எழுந்திரி, எதுக்கு கண்ணீர்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் நமக்குள் மனத்தாங்கள் ஏன் என்று பகட்டாக பேசி சோமுவை தூக்கி மார்புடன் தழுவி கொண்டார். ஆனால் மஞ்சுளாவை மன்னிக்கவில்லை, வேம்பாக வெறுத்தார். வசதியான இடம், அழகான மாப்பிள்ளை, சொந்த வீடு, அப்பாவின் சொத்துக்கு ஒரே பிள்ளை என்று கணக்கு போட்டு கல்யாணத்திற்கு தலை நீட்டி இருக்கும் பாதகி, பெற்றவனுக்கு தெரியாத திருட்டு கல்யாணம் செய்து கொள்ள தம் மகனை தூண்டிவிட்ட ராட்சசி என்று அவளை கட்டோடு வெறுத்தார். அன்று ஏற்பட்ட அந்த வெறுப்பு நெருப்பாக அவரது நெஞ்சில் கனத்து கொண்டிருந்தது. வார்த்தைகளாலும் செய்கையாலும் அவளை அவ்வப்போது அவமானப்படுத்த துடித்தது அவர் உள்ளம். அவரது கற்பனை கோட்டைகளை தவிடுபொடியாக்கிவிட்டு ஆசைகளில் மண்ணை போட்டு அந்த பாதகியை பழிக்கு பழிவாங்க துடித்தார். அந்த நிலையில் மஞ்சுளா அவருக்கு வேண்டாத மருமகளாகத்தான் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்திருந்தாள். பலவும் சிந்தித்த வண்ணம் நடை விளக்கை போட்டார் தியாகேசன். வீட்டின் தோட்டத்து முன்பக்க வாசல் திறக்கும் வாசல் கேட்டது. வேகமாக வெளியே எட்டி பார்த்தார். மருமகள் மஞ்சுளா வலது கையில் சுமந்து கொண்டிருந்த பெரிய பிளாஸ்டிக் கூடையை கீழே வைத்துவிட்டு கேட்டை மூடிவிட்டு உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உதவி செய்ய அவர் முன்வரவில்லை. அதற்கு பதில் கடுமையான குரலில் அதட்டினார். கடைக்கு போனால் இவ்வளவு நேரமா? இதுக்கு மேலே இரவு சாப்பாட்டை எப்போ கவனிக்க போற? சோமு கூட ஆஃபீஸிலிருந்து வருகிற நேரம் சீறினார். கைகளை அழுத்திய கூடையை மஞ்சுளா சமையலறை முன் தரை மீது வைத்தாள். கை கால்களையும் முகத்தையும் கழுவி கொண்டு பூஜை அறை விளக்கை ஏற்றினாள். நான் கேட்கிறேன், நீ பதில் சொல்லாமல் இருந்தா என்ன அர்த்தம்? மாமனார் மறுபடியும் உரத்த குரலில் அதட்டினார். மளிகை கடையில் ஏக கூட்டம். மாதம் பிறந்துட்டுதாலே எல்லோரும் சாமான்கள் வாங்க துடிச்சுக்கிட்டு நகராமல் நின்னாங்க. அதனாலே கொஞ்சம் நாழியாகிவிட்டது. ராத்திரி சாப்பாட்டுக்கு சப்பாத்தியும் கிழங்கும் செய்து தயாராக வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சூடு பண்ணி பரிமாற வேண்டியதுதான் பாக்கி. முதட்டை கடித்து கொண்டார் தியாகேசன். மஞ்சுளா எப்பொழுதும் அவரை எல்லாவற்றிலும் முந்தி கொண்டு வந்தது அவருக்கு ஆத்திரத்தை அதிகமாக்கியது. மறந்துட்டேன், இதோ செய்கிறேன் என்று ஏதாவது ஒரு வேளையில் அவள் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டாளா? அதுதான் ஷாக்கு என்று அவளை வசைப்பாடி அதிர வைக்க மாட்டாமா என்ற ஆதங்கம் அவருக்கு. சரி சரி, நான் கொடுத்தனுப்பிய பணத்துக்கு கணக்கு சொல்லு என்று அதட்டினார். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு விமலா சாப்பாட்டறைக்குள் ஓடி வந்து விட்டாள். 18 வயது பருவ பெண் அவள். ஒருவேளை தனக்கும் இது மாதிரியான விசித்திர மாமனார் அமைந்து விட்டால் என்ற நினைப்பே இன்றி தந்தை அன்னையை அதிகாரம் செய்த போதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தாள். போதா குறைக்கு அப்பாவிடம் அவ்வப்போது அன்னி மீது கோல் சொல்லி அவரது கோபத்தை முடுக்கிவிட்டாள். அப்பா, எனக்கு இன்னைக்கு கட்டி கொடுத்த டிஃபனில் தொட்டுக்க குறைவாக கூட்டி வச்சுருந்தாங்க. ஊறுகாய் வைக்க மறந்தே போயிட்டாங்க அன்னி என்று சிறியதை பெரிதாக்குவாள். மஞ்சுளா, ஏன் அப்படி செய்த?
உன் பாட்டின் வீட்டு சொத்தா பாழாயிட போகிறது என்று கத்துவார் தியாகேசன். 2 நாளா விமலா வயிற்று வலிக்கிறதுன்னு சொல்லி கொண்டு இருந்தாள். அதனால் காரமாக ஊறுகாய் எதுக்குன்னு வைக்கலை என்று மஞ்சுளா சாந்தமாக பதிலளிப்பாள். சரி சரி, இனி பார்த்து வேலை செய், உருமுவார் மாமனார். அப்பா, என் மேக்ஸியை பெட்டி போட்டு வாங்கி வைக்க அண்ணி மறந்துட்டாங்க. கல்யாண வரவேற்புக்கு சேலை கட்டிக்கிட்டு போன்னு அதட்டுறாங்க என்று புகார் செய்வாள். மஞ்சுளா, உனக்கு என்ன இந்த வீட்டில் அப்படி ஒரு அதிகாரம்? விமலா சின்ன பொண்ணு, இஷ்டப்படி அலங்காரம் செய்துகிட்டும் அவளை நானே கண்டிக்காத போது நீ ஏன் நடக்க பார்க்குற என்று எரிந்து விழுந்தார் தியாகேசன். 4 பேர் நம்ம உறவுக்காரங்க வர்ற இடம், சேலையில் அழகாக போயிட்டு வான்னு சொன்னேன் என்று காரணம் சொல்வாள் மஞ்சுளா. போதும் உன் புத்திமதி, என் மகளை எப்படி வளர்க்கிறது என்று எனக்கு தெரியும். தியாகேசன் இறைந்து கத்துவார். வீட்டில் மாமனாரின் தூள் பறக்கும் அதிகாரம் போதாது போல நாத்தியின் குறுக்கிடல் வேறு. மஞ்சுளா எதையும் கண்டு கொள்ளாதவள் போலதான் நடந்து கொண்டாள். திருமணமாகி அந்த வீட்டு மருமகளாக வந்து சேர்ந்து 6 மாத காலத்திற்குள் அவள் எத்தனையோ அவமானங்களை அனுபவித்து விட்டாள். தீட்டுகளை ஏற்றுக்கொண்டாள். கடுமையான தண்டனைகளையும் அடைந்தாள். டெலிஃபோனில் யார் கூப்பிட்டது? தியாகேசன் கேட்டார். என் அப்பா அழைத்தார். அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையாம், அமைதியாக சொன்னாள் மஞ்சுளா. உன்னை உடனே சமைச்சு போட்டு உதவ கூப்பிட்டாராக்கும், வெறுப்பை காட்டினார் தியாகேசன். அதுக்கு வீட்டிலே அண்ணி இருக்காங்களே, வந்து ஒரு நடை பார்த்துட்டு போக முடியுமா என்று கேட்டார். உள்ளூரில் பெண் எடுத்தாலே இந்த சங்கடம்தான், தலைவலி கால்வலின்னு பெற்றவங்க மகளை வந்து பார்க்கும்படி கூப்பிடுவாங்க. பெண்ணும் எதுக்கு எடுத்தாலும் பிறந்து விடுன்னு பரப்பாள். இந்த சமாச்சாரம் எல்லாம் இங்கே நடக்காது. உங்கள் அம்மா என்ன சாக கிடக்குறாங்களா? கடுமையாக கேட்டார். மஞ்சுளாவுக்கு துக்கமாக தான் இருந்தது. புக்ககம் வந்து 6 மாத காலமாக்கியும் அவள் தன் தாயை ஒரு நடை கூட சென்று பார்க்கவில்லை. வெளியூரில் வசித்து கொண்டிருந்தால் அவளுக்கு இந்த விருப்பம் ஏற்பட்டிருக்காது. உள்ளூரில் வாழ்கிற மகள் ஒரு முறை வந்து பார்க்க கூடாதா என்று தாய் மனம் நொந்து கொள்ளக்கூடுமே. உங்கள் உத்தரவு இல்லாமல் நான் போவதாக உத்தேசம் இல்லை. உனக்கு உத்தரவு தருவதாக எனக்கு உத்தேசமில்லை. கோபமாக சிரித்தார் தியாகேசன். தியாகேசன் அதட்டும் போது கூட அவர் முகத்தை பார்த்து பதில் சொல்ல முடியும். ஆனால் கோபத்தில் சிரிக்கும்போது அப்பப்பா கண்கள் சிவக்க ஆங்கார முகத்தில் வழிய பேய் போல அவர் சிரிக்கும்போது மஞ்சுளா பயந்தே போய் விடுவாள். பதில் சொல்ல முடியாது திணறுவாள். மனைவி எழுந்து தனிமையில் அவர் தீண்டாடும் போது மகன் அவன் மனைவியுடன் உல்லாசமாக வாழ்வதை காண சகிக்காத ஒரு பொறாமையே என்னவோ. விடுமுறை நாட்களில் அவன் மனைவியுடன் வெளியில் கிளம்பினால் தியாகேசனுக்கு பொறுக்கவே முடியாது. ஆனால் மகனை கண்டிக்க மாட்டார். அவரது கோபமெல்லாம் மஞ்சுளா தலையில் விடியும். மறுநாள் மகன் வேலைக்கு போனதும் அர்ச்சனையை தொடங்கி விடுவார். இவருக்கு லீவுனா உடனே ஊரை சுற்று கிளம்பணுமா? வெளியே வாரத்துக்கு ஒரு சினிமா பார்க்க நமக்கு கட்டுப்படி ஆகுமா? வீட்டிலே ஒரு இளம்பெண் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறாளே என்கிற நினைப்பில்லாமல் கணவனோடு நீ உல்லாசமாக வெளியிலே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு புத்தி எங்கே போச்சு? ஹோட்டலுக்கும் சினிமாவுக்கும் போய் காசை கரியாக்கக்கூடாது, நாம் சிக்கனமாக இருக்கணும்னு சொல்ல தெரியாதோ? ஏன் நீ இப்படி சொல்லுவ? இப்போ தானே கை நிறைய காசு பணத்தை நீ கண்ணால் பார்க்கிற, இனியாவது பொறுப்பை தெரிஞ்சுக்கிட்டு நட என்று பிரசங்கம் பண்ணுவார். அவள் வந்து சில நாளிலேயே அவளது மகிழ்ச்சிக்கு தடை உத்தரவு போட்டுவிட்டார் தியாகேசன். மஞ்சுளா எதிர்த்து பேசியதே இல்லை. கேட்டதற்கு தக்க பதில் மட்டும் சொன்னாள். அதற்கு கூட அவளுக்கு திட்டுதான் கிடைத்தது. பெருமூச்சு இருந்தபடி தான் கடையில் இருந்து வாங்கி வந்த மளிகை சாமான்களை ஒவ்வொன்றாக எடுத்து மேசை மீது வைத்தாள். தியாகேசன் மூக்கு கண்ணாடியை துடைத்து போட்டுக்கொண்டு தாம் கொடுத்த குறிப்பு தாளை பிரித்து வைத்து கொண்டு கணக்கு பார்த்தார். ஆமாம், இந்த பவுடரிட்டின் குறிப்பில் இல்லையே, எதுக்கு வாங்கின? கோபத்துடன் அதட்டினார். நான் தான் அப்பா வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் இத்தனை பெரிய டின்னை வாங்க சொல்லலை, சின்னதாக ஒன்று தான் வாங்கிட்டு வர சொன்னேன். விமலா இடையே புகுந்தாள். பெரிய டின்னா வாங்கினால் கொஞ்சம் லாபம் என்று வாங்கிட்டு வந்தேன், விளக்கம் கொடுத்தாள் மஞ்சுளா. உங்கள் பாட்டின் வீட்டு பணம் என்று தாராளமாக செலவழிச்சியோ? ஏளனமாக கேட்டார் மாமனார். பாட்டின் வீட்டு பணம் இல்லை, என் கணவர் சம்பாதிக்கிறதிலே எடுத்து செலவழிக்கிறேன். இது அனாவசிய கேள்வி என்று அடித்து பேச அவளுக்கு வெகு நேரம் ஆகாது. ஆனால்
அவள் கணவன் சோமு கல்யாணத்திற்கு முன்பே அவளை மிகவும் கேட்டு கொண்டிருந்தான். அம்மா இறந்ததில் இருந்து அப்பா குணம் கேட்டு போயிருக்கிறார். மேலும் அவர் விருப்பத்துக்கு எதிரே நான் துணியோடு உன்னை கல்யாணம் செய்திருக்கிறேன். உன்னை நான் உயிருக்கு இணையாக நேசிக்கிறேன். நீ என்னை நேசிக்கிற. இது போதும் நமக்கு. அப்பாவை கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போ. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். விமலாவுக்கு ஒரு வழி ஏற்பட்டதும் அப்பா அடங்கி போய்விடுவார். அவருக்கு அதுக்கு பின்னாடி ஆதரவு காட்ட வேறு ஆள் இல்லைன்னு வாயை மூடிக்கொண்டு நம்மோடு வாழ தெரிஞ்சுக்குவார் என்று சொல்லியிருந்தான். தியாகேஷன் குணத்தை கணிப்பு செய்த போது அவர் வாயை மூடிக்கொண்டு வாழும் ரகத்தை சேர்ந்தவராகவே மஞ்சுளாவுக்கு தோன்றவில்லை. மேஜை மீது கொட்டி பருத்திய காய்களை ஆராய்ந்த மாமனார் மறுபடியும் எரிந்து விழுந்தார். இத்தனை விலை கொடுத்து பட்டாணியை ஏன் வாங்கிட்டு வந்திருக்க? தக்காளி ரொம்ப விலையாயிருந்தால் வாங்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருந்தேனே. மற்றதை விட இந்த தக்காளி விலை குறைஞ்சி போயிருக்கிறதாலே 1/4 கிலோ மட்டும் வாங்கினேன். உங்கள் மகன் காலையிலே வேலைக்கு போகும்போது சொல்லிவிட்டு போனார். உருளைக்கிழங்கு மசாலா கறியோடு பட்டாணி போட்டு அத்தை சமைப்பாங்களாம். ரொம்ப சுவையாக இருக்குமாம். ஆசைப்பட்டு கேட்டாரே என்று 100 கிராம் தான் வாங்கிட்டு வந்தேன். உன் அத்தையோட சமையல் திறமை உனக்கே வர இந்த ஆயுசு பத்தாதுன்னு அந்த மடையனுக்கு தெரியலை. கத்திரிக்காய் பொரியலை முதல் நாள் காந்த வச்சுட்டேன். என்னமா சமைச்சு போடுற, நானும் நாதி இல்லாமல் திங்கிறேன் என்று முணுமுணுத்தார். மஞ்சுளாவுக்கு கோபம் பொங்கி கொண்டுதான் வந்தது. என்ன மனிதர் இவர்! அவளது வாழ்க்கையை நாசப்படுத்த வேண்டும் என்றே கங்கணம் கட்டி கொண்டு எடுத்ததற்கெல்லாம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டு ரொம்ப மட்டமாக நடந்து கொள்கிறாரே. எத்தனை நாள் இவரது ஆர்ப்பாட்டத்தை பொறுத்து கொள்வது? இதுவரை மருமகளை துன்புறுத்தி கொடுமை செய்வது மாமியாரின் தனிப்பட்ட உரிமையாக பேசப்பட்டது. ஆனால் அவர்கள் வீட்டில் அவளது வேதனையை கண்ட மாமனார் மகிழ்கிறார். இப்படி ஒரு துர்ப்புத்தி இவருக்கு ஏன்? இதை தடுக்கும் வழி என்ன? என்ன? எப்படி? எதையோ யோசிச்சுக்கிட்டு சோம்பேறியா நிற்காதே. போய் எனக்கு ஜில்லென்று டம்ளரில் தண்ணீர் எடுத்து கொண்டு வா. தாகம் நாக்கை வரட்டுகிறது. புலி போல சீறினார் தியாகேசன். ஒரு சின்ன காரியம் அது. தாமே குளிர்சாதன பெட்டியை திறந்து பாட்டிலை எடுத்து குடிக்கக்கூடாதா? இதற்கு மருமகளின் உதவி தானா தேவை? பற்களை கடித்து கொண்டு அவள் உள்ளே சென்றாள். அவசரமாக அலமாரி தட்டிலிருந்து அவள் டம்ளரை எடுத்த போது பக்கத்தில் கவிழ்க்கப்பட்டிருந்த பாத்திரம் ஒன்று நகர்ந்து கீழே விழுந்துவிட்டது. டமார் என்ற சத்தத்தை கேட்டு தியாகேசன் உள்ளே எட்டி பார்த்தார். உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. தண்ணீர் நிறைந்த மிகவும் பவ்யமாக கொண்டு வந்து முக்காலி மீது வைத்த மருமகளை சினத்துடன் வெறித்தார். அத்தனை திமிரா உனக்கே? வேண்டா வெறுப்பாக தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாயே. மாமனார் குடிக்க ஒரு வாய் தண்ணீர் கேட்டது உனக்கு பொறுக்கலை. அப்படி நான் மானம் கெட்டு போய்விடவில்லை. இது எனக்கு எதுக்கு என்று படப்படவென்று புரிந்தபடி டம்ளரை தூக்கி மூளையில் விட்டெறிந்தார். அந்த நேரம் அலுவலகத்தில் இருந்து திரும்பி காரை ஷெட்டில் விட்டுவிட்டு கையில் பெட்டியுடன் உள்ளே வந்த சோமு திடுக்கிட்டு போனான். என்னப்பா நடந்தது? தண்ணீர் கொட்டி கிடக்கே, என்ன சங்கதி? வியப்புடன் கேட்டான். நான் சொல்கிறேன் அண்ணா. அப்பா குடிக்க தண்ணீர் கேட்டார். மரியாதை இல்லாமல் அண்ணி துப்புன்னு கொண்டு வந்து வச்சாங்க. அப்பாவுக்கு கோபம் வந்து விட்டது. மஞ்சுளாவின் முகத்தை கேள்விக்குறியுடன் பார்த்தான் சோமு. அவள் பதில் பேசாது கலங்கிய கண்களுடன் உள்ளே போய்விட்டாள்.